ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அள்ளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதம் 2 சாந்தீபனே சக்ரத் புரோக்தம் பிரம்மாந்தீய சவிஸ்தரம் தஸ்மை பிராதாத் வரம் புத்திரம் மிருதம் பஞ்சஜனோதராத். மொழிபெயர்ப்பு. பகவான் அவரது குருவான சாந்தீபனி முனிவரிடமிருந்து ஒரே ஒரு முறை கேட்டதாலேயே எல்லா வேதங்களையும் அவற்றின் வெவ்வேறு பிரிவுகளையும் கற்றறிந்தார். இதனால் மரணமடைந்த அவரது மகனை யமலோகத்திலிருந்து திரும்பி கொண்டு வந்து அவருக்கு பரிசாக அளித்தார். பொருளுரை. ஆசானிடமிருந்து ஒரு முறை கேட்பதாலேயே வேத ஞானத்தை முழுமையாக கற்க பரமபுருஷரால் மட்டுமே முடியும். மரணமடைந்து யமலோகத்திற்கு சென்றுவிட்ட ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிப்பதும் பகவானால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாகும். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமலோகத்திற்கு சென்று அங்கு தன் ஆசானின் மரணமடைந்த மகனை உயிர்ப்பித்து கொண்டு வந்து முனிவரிடமிருந்து தாம் பெற்ற உபதேசங்களுக்கு சன்மானமாக அவனை அவரிடம் ஒப்படைத்தார். பகவான் அனைத்து வேதங்களையும் நன்கு அறிந்தவராவார். இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசானிடம் சென்று அனைத்து வேதங்களையும் கற்றறிய வேண்டும். வேதங்களை கற்றறிந்து அந்த ஆசானை சேவையாலும் சன்மானத்தாலும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை போதிப்பதற்காக பகவானே இந்த உதாரணத்தை காட்டி அருளினார். பகவான் சாந்தீபனி முனிவரிடம் தாம் செய்ய வேண்டிய சேவை என்ன என்று கேட்டார். பகவானின் சக்தியை அறிந்திருந்த முனிவரும் யாராலும் முடியாத ஒன்றை பகவானிடம் கேட்டார். மரணமடைந்த அவரது அன்பிற்குரிய மகனை உயிர்ப்பித்து கொண்டு வரும்படி முனிவர் கேட்டதற்கு இணங்க பகவான் அவரது வேண்டுகோளை நிறைவேற்றினார். எனவே அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சேவை செய்தவர்களிடம் பகவான் நன்றி கெட்டவராக நடந்து கொள்வதில்லை. பகவானின் அன்பு தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள பகவத் பக்தர்கள் பக்தி தொண்டின் முன்னேற்றத்தில் ஏமாற்றம் அடைவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா.